உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆடி மாதம் நாளாக வரந்தான் கூழ் ஊற்றுவோம். நாங்கள் எப்படி எல்லாம் கூழ் ஊற்றுவோம், என்ன எப்படி படையல் போடுவோம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. முன்னாடி நாள் நைட்டு கூழ் காய்ச்சுவோம், அதையும் பார்க்கலாம். ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலிலே, ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலிலே பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீ இருப்பாய், பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீ இருப்பாய். நாடி வரும் தீவினைகள் ஓடிடவே நீ அருள்வாய், நாடி வரும் தீவினைகள் ஓடிடவே நீ அருள்வாய். தேடி வந்த எந்தனுக்கு தேவி நீ தயை புரிவாய், தேடி வந்த எந்தனுக்கு தேவி நீ தயை புரிவாய். வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலிலே, ஆடி வெள்ளிக்கிழமையில ஆத்தாவும் கோயிலிலே பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீ இருப்பாய், பாட வந்த எந்தனுக்கு பக்கத்துணை நீ இருப்பாய். இப்போ கூழ் காசி முடிச்சுட்டேன். நாளைக்கு எப்படியெல்லாம் சாமி கும்பிட்றோம், எப்படியெல்லாம் கூழ் ஊற்றிட்டு படையெல்லாம் போடுறோம் அதெல்லாம் பார்க்கலாம். நாளைக்கு லாக் பார்க்கலாம். இன்னைக்கு எங்க வீட்டுல கூழ் ஊத்துறாங்க. நான் இப்பதான் எழுந்தே வரேன். எங்க வீட்டுல என்னெல்லாம் நடக்குது, என்ன பண்ணிருக்காங்க, எங்க மேல முடிச்சிட்டு இருப்பாங்க, பார்க்கலாம் வாங்க. அக்கா கருவாட்டு குழம்பு வைக்கிறா. முருங்கைக்கீரைக்கு பொரியரிசிலாம் வறுத்து அரைச்சி வச்சுட்டேன். இது கொழுமா உண்டைக்கு பச்சரிசி பொங்கி வச்சிருக்கேன். வாசலில் கோலம் போட்டாச்சு. 5 மணிக்கு எழுந்த நாள். நைட்டே கூழ் பொங்கியாச்சு. மேடம் இப்பதான் எழுந்து வராங்க. எங்க அம்மா காலையில எழுந்து கோலம் போட்டிருக்காங்க. நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்து போட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த கோலம் தான் இந்த கோலம். சரி, எங்க அப்பா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்க்கலாம். என்னப்பா கறி எடுத்துட்டு வந்த? மட்டன் எடுத்துன்னு வந்துருக்குறேன். அப்புறமா என் பொண்ணு கேட்டா, அதனால வஞ்சரம் மீன் போயிட்டு எடுத்துன்னு வந்துருக்குறேன். இப்போ அதை வீட்டுக்கு வந்ததுமே முருங்கீரை ஒன்றுனாங்க, வேப்பாலை ஒன்றுனாங்க, அதெல்லாம் எடுத்தாந்து நிறுத்திட்டேன். ஸோ 2வது போயிட்டு சிக்கன் எடுத்துன்னு வந்துடணும். மறுபுள்ள பெரிய பொண்ணு வந்துருக்குறாங்க. இன்னைக்கு ஆடி மாதம் கூழ் சந்தோஷமா நடக்கணும். நான் கருவாட்டு குழம்பு வைக்கிறேன். அவ்வளோதான். அப்புறம் உருண்டை பொடிச்சு வைக்கணும். இப்போதைக்கு வேலை எவ்வளோதானா? கூழ் இப்போ கீரை மட்டும் பண்ணணும். கீரைக்கு பொரி உருண்டெல்லாம் ஆச்சு. இது பேர் என்ன? கொல்மா உருண்டை இல்லை, பொரி அரிசிலாம் வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம். வெறும் கீரை மட்டும் பண்ணணும். அப்புறம் உருண்டை பிடிக்கணும், அவ்வளோதான். குழம்பு வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிடணும். தட்ஸ் ஆல். உள்ள இது பண்ண அவ்வளோ குங்குமம். ஏய் கம்பெனி ரெடி. இந்த மாதிரி ஹர்ட் பண்ணியெல்லாம் குழந்தையெல்லாம் வீடியோல போட்டு ஏன் குழந்தையெல்லாம் அடிக்கிறீங்க கேட்பாங்க. குழந்தைகளெல்லாம் அடிச்சா பின்ன அத்தா சும்மா இருப்பாளா? குழந்தை விடுறி. குழம்பு இறக்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. ஸோ கருவாடு போட்டு கொஞ்சம் லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு வாழை கருவாடு, குழம்பு கருவாடு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பெல்லாம் வச்சு முடிச்சோடனே இந்த 3 உருண்டை தான் பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த உருண்டை நல்லா 3 பெருசு பெருசா பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு முறத்துலயும் 9 9ன்னு கணக்கு வச்சுட்டு வைப்பாங்க. அது சின்ன சின்னதா பிடிச்சி வைப்பாங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அரிசியும் வெல்லமும் கலந்து அந்த உருண்டைகளுக்கு மேல ஊத்துவாங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நேத்து நைட்டு மாவு காய்ச்சினாங்கல்ல, அது இப்போ நல்லா உப்பு போட்டு தண்ணி ஊத்தி நல்லா கையால கலக்குறாங்க. இப்போ இந்த கலக்கனத இந்த 3 பாத்திரத்துலயும் ஊத்தி சாமிக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கரைச்ச கூழை 3 பாத்திரத்துல தனித்தனியா ஊத்துவாங்க. அது கூட வெங்காயமும் தயிரும் போட்டு வைப்பாங்க. இப்போ இதுல தயிர் ஊத்துறாங்க. தயிர் அண்ட் வெங்காயம். எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிஞ்சிச்சு. எப்படி படையல் போடுறாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ எடுத்து. சன்னி இங்க வராத, அப்படி போ.
கேக்குது சொல்ல பேச்சு. இது எங்க மாமனாரு மாமியாரு. கருவாட்டு குழம்புலாம் வைக்கிறதுனால நாங்க வந்துட்டு உள்ள சாமி ரூம்ல வந்து படையல் போடுறது இல்ல. இந்த மாதிரி தான் எங்க மாமியார் பண்ணுவாங்க. 3 கொழும்பை உண்டை பெருசா புடிச்சு வச்சிருவாங்க. அப்புறம் மாரியாத்துக்கு கூழ் ஊற்றும் போதுட்டு பச்சரிசி வெல்லம் போட்டு வைக்கிறது கொஞ்சம். அப்புறம் 2 முறத்துல வந்து கொழும்பை உண்டை புட்டி வச்சிருவோம். முருங்கைக்கீரை நிறைய பண்ணணும். நான் தான் சொன்னேன் கருவாட்டு குழம்பு. 3 குண்டால கூழ் கரைச்சி வச்சிருக்கேன். 1 நம்ம எடுத்துக்கணும், 2 வெளியே கொடுத்துருவோம். இந்த மாதிரி தான் கூழ் ஊற்றுவோம் நாங்கள். சாயந்தரம் தான் ஒரு 6 மணிக்கு வந்து படையல் போடுவோம். தங்க கைகளில் ஏந்தி நிற்பாள், சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள், திங்களை முடிமேல் சூடி நிற்பாள், மங்கள வாழ்வும் தந்திடுவாள், மங்கையர் கரசியும் அவளே, அங்கையர் கன்னியும் அவளே. ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம். கனக துர்கா தேவி சரணம். கைஸ், ஷர்ம் பாருங்க கூழ் குடிக்கிறா. இதுக்கப்புறம் நாங்கள் சாயங்காலம் எப்படி சாமிக்கு என்னெல்லாம் செய்கிறோன்றத வந்து இனிமேல் இந்த vlogல வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க. நான் வந்து சிக்கன் சிந்தாமணி, மீன் குழம்பு, மட்டன் தொக்கு, முட்டை, தயிர் பச்சடி. ஆமா, இதெல்லாம் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு சிந்தாமணிக்கு வந்து நான் என்ன பண்றேன் தெரியுமா? நான் வந்து மட்டன் பிரியாணி பண்றேன், மட்டன் கோலா உருண்டை பண்றேன், சிக்கன் 65 பண்றேன், கொழுக்கட்டை பண்றேன். இவங்க பண்ண இவ ஒண்ணுமே பண்ண மாட்டா. சிக்கன் சிந்தாமணிக்கு ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுவும் நல்லெண்ணெய் தான் ஊத்தணும், ஏன்னா வந்து சிக்கன் சிந்தாமணி சூடாகும். வதக்குனதுக்கு அப்புறமா இடிச்சு வச்ச பூண்டு நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு 20-30 பல்லு போட்டு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம். என்னென்ன போட்டுருக்கு? இதுல சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் இது வந்து மீன் குழம்புக்கு. இது மீனா? ஆமா, இது வந்து மட்டன் தொக்குக்கு. இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன். 1/2 hour கழிச்சு நான் மட்டன் பிரியாணியும் கோலா உருண்டையும் பண்ணுவேன். எப்படி பண்றேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். மட்டன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் சிக்கன் சிந்தாமணி கொஞ்சம் சிம்ல வச்சிருக்கேன். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுவேன். இது வந்து சிந்தாமணி இன்னும் சுண்டணும். சுண்டிட்டதுக்கு அப்புறமா அதை இறக்க வேண்டியதுதான். மீன் குழம்பு இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்பெல்லாம் புளி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கோலா உருண்டைக்கு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த உருண்டை பிடிச்சி போடணும், ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணின்னு இருக்கேன். இப்போ வந்து கொத்தமல்லிலாம் போட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து என்னென்ன டிஷ்னா மீன் குழம்பு, மட்டன் தொக்கு, அப்புறம் சிக்கன் சிந்தாமணி, மட்டன் பிரியாணி, மட்டன் கோலா உருண்டை, தயிர் பச்சடி, முட்டை, கத்திரிக்காய், அப்புறம் ரசம், சாப்பாடு, மீன் குழம்பு. அவ்வளோதான். இங்க வந்து மட்டன் பிரியாணி இப்போ தம் போட போறேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பிரியாணி தம் போடணும். அதுக்கப்புறமா இங்க ரசம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சாப்பாடும் இப்போ வெடிக்க போறேன். எல்லாமே முடிச்சாச்சு. இந்த ரசம், அதுக்கப்புறம் அது சாப்பாடு இப்போ வெடிக்க போறேன். அப்புறம் மட்டன் கோலா உருண்டை, 65, மீனும் வறுத்துட்டா எல்லாமே முடிஞ்சிடும். எல்லாமே முடிஞ்சிட்டு படையல் போடும்போது எப்படி போறோம்னு காமிக்கிறேன். இப்ப சாமி கும்பிட்றதுக்கு படையல் போட எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் கோலா உருண்டை, வஞ்சர மீன் வறுவல், சிக்கன் 65, சிக்கன் சிந்தாமணி, மட்டன் தொக்கு, கத்திரிக்காய் பிரியாணிக்கு, தயிர் பச்சடி, முட்டை,
மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், அப்புறமா மட்டன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு, ரசம், அப்புறம் கொழுக்கட்டை. நாங்க பண்ண டிஷ்ஷஸ்லாம் இலையில வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இப்படிதான் அந்த டே போச்சு. இப்படிதான் எங்க வீட்லயே நாங்க கூழ் ஊத்துவோம். பாய்.